ஆஞ்சநேயர் பற்றி அறிந்திடாத சிறப்புகள். காதணியுடன் பிறந்த அனுமன். மகாபாரதத்தில் கவச குண்டலங்களுடன் பிறந்தவர் கர்ணன். அதேபோல் ராமாயணத்தில் காதில் அணிகலனுடன் பிறந்தவர் அனுமன். கிஷ்கிந்தாவின் இளவரசனாக இருந்த வாலி பிற்காலத்தில் அஞ்சனைக்கு பிறக்கப் போகும் பிள்ளையால் தனக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை ஜோதிட வல்லுநர்களிடமிருந்து அறிந்தான். தன் எதிரியை கருவிலேயே அழிக்க நினைத்த வாலி தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு உள்ளிட்ட பல உலோகங்களை சேர்த்து அம்பு ஒன்றை தயார் செய்தான். அதனை உறக்கத்தில் இருந்த அஞ்சனையின் வயிற்றில் எய்தான். ஆனால் அஞ்சனையின் வயிற்றில் இருந்த கரு சிவபெருமானின் அம்சம் அல்லவா? அந்த முக்கண்ணனின் கோப பார்வையில் அம்பு உருகி அஞ்சனைக்கும் வயிற்றில் இருந்த கருவிற்கும் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதோடு உருகிய அம்பு அற்புத அணிகலன்களாக மாறி கருவில் இருந்த குழந்தையின் காதுகளை அலங்கரித்தது. இதனால் அனுமன் பிறந்தபோதே காதணிகளுடன் பிறந்ததாக புராணம் கூறுகிறது. சூரியனின் சீடன். சிவபெருமானின் அவதாரமாக மண்ணில் தோன்றிய அனுமனுக்கு குருவாக இருந்து கல்வி போதித்தவர் சூரிய பகவான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக, குருவே, உங்களுக்கு என்ன குரு தட்சணை தர வேண்டும் என்று கேட்டார். அப்போது சூரியன் வரும் காலத்தில் தன்னுடைய மகன் சுக்ரீவனுக்கு ஆலோசகராக இருந்து அவனை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றார். அதன்படி சுக்ரீவன் தன்னுடைய அண்ணன் வாலியால் விரட்டிவிடப்பட்ட போதும் அவனுக்கு அருகிலேயே இருந்து அவனுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் அனுமன். அவர்தான் ராமபிரான் மூலமாக வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த பகையை முடிவுக்கு கொண்டு வந்து அவனை வானர அரசனாக்கினார். ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்தில் ராமருடன் மட்டுமல்லாது மகாபாரதத்தில் கிருஷ்ணருடனும் பழகியவர் அனுமன். கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு சேத்திர போரில் அர்ஜுனனின் தேரின் மீது கொடியாக வீற்றிருந்தது அனுமனே. அந்த வகையில் அனுமனின் முன்பாக தான் கீதா உபதேசத்தை அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கூறினார். கிருஷ்ணருக்கும் அனுமனுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. மகாபாரதத்தில் நடந்த போரின் போது அர்ஜுனனின் சாரதியாக கிருஷ்ணர் இருந்தார். அதேபோல் அவனது தேரில் கொடியாக அனுமன் இருந்தார். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் கிருஷ்ணர் தூது சென்றார். ராமாயணத்தில் ராமருக்காக ராவணனிடம் தூது சென்றவர் அனுமன். கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கி கோகுல மக்களை காத்து நின்றார். அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி வந்து லக்ஷ்மணனை காத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக விஸ்வரூப தரிசனம் தந்த தெய்வங்களின் பட்டியலில் கிருஷ்ணருக்கும் அனுமனுக்கும் இடமுண்டு. சிறிய திருவடி. மகாபாரதத்தில் வரும் கிருஷ்ணன் அர்ஜுனன் நட்பை விட உயர்வானது. ராமாயணத்தில் ராமருக்கும் அனுமனுக்கும் உள்ள பந்தம். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்காக கடவுளான கிருஷ்ணர் துணை நின்றார். ஆனால் ராமாயணத்தில் கடவுளான ராமருக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை புரிந்தவர் அனுமன். இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் என்பதால் தான் மகாவிஷ்ணு கருடனுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய வாகனமாக அனுமனையும் ஏற்றுக்கொண்டார். அதே சமயம் கருடனுக்கு இல்லாத பெருமை அனுமனுக்கு உண்டு. அது பெரிய திருவடியான கருடன் பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் தனி சன்னதியில் அல்லது பெருமாளுக்கு எதிரில்தான் அருள்பாலிப்பார். ஆனால் அனுமன் பெருமாள் கோவில்களில் இருந்தாலும் அவருக்கென்று தனியாகவும் பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன. அதற்கு அவரது தியாகமும் தன்னலமற்ற இறை சேவையும் தான் காரணம். ஆஞ்சநேயருக்கு மாலை சாற்றி வழிபடுவதன் பலன்கள். வெற்றிலை. ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதா ஒரு கட்டத்தில் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்தார். அப்போதுதான் ராமபிரானால் அனுப்பப்பட்ட அனுமன் இலங்கை வந்து சேர்ந்தார். அவர் உச்சரித்த ராம் ராம் என்ற நாமம் கேட்டு தன் முடிவை மாற்றிக்கொண்டார் சீதாதேவி. அதோடு தன்னை சந்தித்து ராமரின் கணையாளியை கொடுத்த அனுமனை அங்கிருந்த வெற்றிலை கொடியிலிருந்து ஒரு வெற்றிலையை பறித்து தலையில் போட்டு சிரஞ்சீவியாக இரு என்று ஆசீர்வதித்தார். இதன் காரணமாக தான் அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் பழக்கம் வந்தது. அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் எதிர்ப்பட்ட துன்பங்கள் தூர விலகும். வாழைப்பழம். அனுமனுக்கு வாழைப்பழத்திலும் மாலை கோத்து அணிவிப்பார்கள். வானரங்களுக்கு வாழைப்பழத்தின் மீது அலாதி பிரியம். எனவே வானரமாக இருந்த அனுமனுக்கும் வாழைப்பழ மாலை அணிவிக்கிறார்கள். துளசி. திருமாலுக்கு மிகவும் பிடித்தது துளசி. திருமாலின் அவதாரம்தான் ராமர். தனது பக்தனுக்கு செலுத்தும் மரியாதை தனக்கு செலுத்தும் மரியாதை என்று கூறியவர் ராமபிரான். எனவே அனுமனுக்கும் துளசி மாலை சாற்றுவதை பக்தர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். உளுந்து வடை. ராவண யுத்தத்தில் வீரம் காட்டி நின்ற அனுமன் கொழுத்த அசுரர்களை வடை தட்டுவது போல் தட்டி துவம்சம் செய்தார். அதனால் கொழுப்பு சத்து கொண்ட உளுந்தில் வடை செய்து அவருக்கு மாலையாக அணிவிக்கிறார்கள். இந்த மாலையை சூட்டுவதால் தீமையிலிருந்து அனுமன் நம்மை காப்பார் என்பது நம்பிக்கை. ஆஞ்சநேயரை சிரஞ்சீவியாக மாற்றிய பக்தி. இறப்பின்றி வாழும் பெருமை பெற்றவர்களை சிரஞ்சீவி என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட சிரஞ்சீவிகளாக 7 பேர் இருக்கின்றனர். ராவணன் தன் அண்ணன் என்றாலும் நியாயத்தின் பக்கம் நின்றதற்காக விபீஷணனுக்கு சிரஞ்சீவியாக வாழும் வாய்ப்பு கிடைத்தது. வாமன அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தன்னையே அர்ப்பணித்ததால் மகாபலி சக்கரவர்த்தியும் சிரஞ்சீவி ஆனார்.
சிவனே கதி என்ற சரணாகதி தத்துவத்தில் இருந்ததால் யமனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு என்றும் 16 என்ற வாழ்த்துடன் சிரஞ்சீவியானார் மார்க்கண்டேயர். படிப்பவர்களின் பாவங்களை போக்கும் புராணங்களையும் காவியங்களையும் எழுதியதோடு வேதங்களை 4ஆக பகுத்ததால் வேதவியாசரும் சிரஞ்சீவி ஆனார். தந்தையின் சொல்லை மறக்காமல் தாயை கொன்றதுடன் தன் தந்தையாலேயே தாயை உயிர்ப்பிக்க செய்த பரசுராமரும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றார். கௌரவர்களின் பக்கம் நின்று கடைசி வரை துரியோதனனுக்காக போரிட்டதுடன் அபிமன்யுவின் மனைவி வயிற்றிலிருந்த கருவை கொல்ல அஸ்திரம் எய்ததால் துன்பத்தில் உழலும் பொருட்டு சிரஞ்சீவியாக மாறும் சாபத்தை பெற்றான் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன். மேற்கண்ட 6 பேருக்கும் காரண காரியங்களால் வந்து சேர்ந்தது சிரஞ்சீவி பட்டம். ஆனால் எந்த எதிர்பார்ப்புமின்றி ராமனுக்கு சேவை புரிந்த காரணத்தால் இந்த பட்டியலில் அனுமனும் இடம் பிடித்தார்.